நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ராகி ரெசிபிஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் கால்சியம், அயன், ஃபைபர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ராகி ரவா உப்புமா, ராகி ரொட்டி, ராகி பெசரட்டு இப்படின்னு வந்து நிறைய பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ராகி 1 கப், அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ராகியோட பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றினா திரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஆற வைக்கணும். உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம், தயிர் 1 கப். இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு வரணும். தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அந்த ரவை ஊறுறதுக்காக. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈனோ போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பேட்டர் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் வந்து நம்மளால் பண்ண முடியல, ரொம்ப வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பிளேட் எல்லாமே நல்லா தடவி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இது வாழை இலையில் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர், ராகி ரவா பேட்டரை நம்ம இதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தாளித்து கொட்டுறது, அதாவது சீசனிங் எல்லாம் எதுவும் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு சீசனிங் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரவா இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பாரோடு எடுத்துக்கும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டீமோல்ட் பண்ண வரல அப்படின்னா அந்த ஸ்பூனை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் சாம்பாரும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு சாஃப்ட்டு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ராகி ரவா உப்புமா. ரொம்ப ஹெல்த்தியானது. கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப அதிகமானது. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் அதை சாப்பிட்லாம். எப்படி சாஃப்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 4லேருந்து 4.25 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிட்டு பேனில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி, அதுக்கப்புறம் நிலக்கடலை எல்லாம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கறிவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பிடிச்சதுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து சாஃப்டாக முதல்ல வதங்கணும். இதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு போட்டுட்டு நம்ம கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வின்டர்லேயும் சாப்பிட்லாம், வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி 1 போட்டிருக்கேன். தக்காளி பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் போடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரவையோடு செய்கிறதுனால நமக்கு ராகியோட டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது. இப்போ நான் 1/2 கப் ரவை போட்டிருக்கேன். 1/2 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் ராகி வந்து ஒரு 1/2 கப் அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நான் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ராகி வந்து பச்சை வாசனை போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பச்சை வாசனை இருந்ததுன்னா அந்த உப்மாவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாதிரியே இருக்கும். ராகியோட பச்சை வாசனை. ஸோ அதனால் முதல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கலாம். ஸோ இதுலேயே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துட்டால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தரலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ஒன்றும் கட்டியாகாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சா தான் கட்டியாகாமல் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கனாலும் எல்லாம் கட்டியாகிடும். ஸோ அதை உடச்சி வர்றதுக்கு விஸ்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வரும். அதனால் கிராஜுவலாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கட்டியெல்லாம் இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது கட்டி பெருசாக விழாது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சால்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆகும்போது என்ன ஆகும்னா நல்லா கெட்டியாயிடும். ஸோ பாருங்கள், அப்படியே நெய், அந்த ராகி எல்லாமே சேர்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி நெய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ராகி ரொட்டி, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இதை வந்து சாப்பிட்லாம். இது எப்படி வந்து ஈஸியாக தின்னா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் ராகி மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புதினா, முருங்கைக்கீரையெல்லாம் கூட போட்டு செய்யலாம். தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. டோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தனாலும் தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அடை தட்டிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷம் கூட வச்சுருந்தும் தட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு அடை சாப்பிட்டாவே நமக்கு போதும். அதை அடை தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். இதில் கோதுமையோ இல்லை அரிசியோ நான் எதுவுமே கலக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். இப்படி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் அந்த ராகி மாவு வச்சுட்டு நம்ம தட்டணும். கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் தட்டிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப தின்னாகவும் வரும். நமக்கு எப்படி பிடிக்குமோ, திக்காக வேணும்னா திக்காகவும் தட்டிக்கலாம். இப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா இதில் ஒட்டாது. இன்னொரு விஷயம், வாழை இருந்தது அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டுட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம தோசைக்கல்ல போட்டும் தட்டிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்ல போடுறோம். நீங்கள் இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு தோசைக்கல்ல செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள்.
இன்னும் தின்னா கூட நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இது வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ராகி ரொட்டி, ராகி அடி நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2வது எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது கூட. நீங்கள் எல்லா மாவுலேயுமே இது மாதிரி பண்ணலாம். நம்ம அக்கி ரொட்டி அப்படிங்கன்னா ரைஸ் ரொட்டி வந்து இப்படி பண்ணுவோம். இது மாதிரி வந்து எட்ஜஸ் வந்து அப்படியே கிராக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம நல்லா தட்டி தின்னாக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஆயில் இந்த பட்டர் ஷீட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் போட்டு ஒரு தடவை ஆயில் போட்டால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு லைட்டாக தடவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டலாம். இந்த ஒரு ராகி ரொட்டி சாப்பிட்டாவே நமக்கு மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காது. நம்ம எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அடையும் பண்ணலாம். வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் கீரை அடை பண்ணாலும் பண்ணலாம். இதுலேயே கோதுமை மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து சோள மாவு கூட போட்டு பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான போன் ஸ்ட்ரென்த்துக்கு உதவுற ஒரு ராகி பெசரட்டு தான். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், போன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது நிறைய போன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாது, வீக் ஆகாது. ஸோ முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம், 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. கேரளாவில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாசிப்பயிரில் நிறைய செய்வாங்க. குங்குநாடு கிராமத்தில் பாசிப்பயிரை வச்சு தான் முக்கால்வாசி எல்லாமே செய்வாங்க. துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா 8 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து முளைக்குட்டி கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து கரகரப்பாகவும் அரைக்கலாம், இல்லை ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கப்புறமா கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம், உப்பெல்லாம் நான் வந்து கடைசியில் போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இதுலேயே மாவையும் போட்டு அரைச்சிடலாம், இல்லைனா ஃபைனலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைனாக, அதாவது 90% அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, மீதி இருக்கிற அந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு, நம்ம எப்படின்னா பெசரட்டுனா ஒரு தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம், அது வந்து அடை மாதிரி இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தின்னான பேட்டராக பண்ணிக்கலாம், ரொம்ப தின்னு கிடையாது, தோசை மாவு மாதிரி. ஸோ ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை, புளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாலெலாம் வந்து உப்மாவோடு எடுத்துக்குவாங்க பெசரட்டை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திரா சைடு எல்லாமே வந்து உப்மா வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கரகரப்பாகவும் அரைச்சி வச்சுக்கலாம், திக்காகவும் அரைக்கலாம், நம்ம தின்னாகவும் அரைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதோடையே கொஞ்சம் முந்திரி போடலாம், வெங்காயம் போடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து
தேங்காய் சட்னி பண்ணுவாங்க. தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்க. வரமிளகாய் பூண்டு போட்டு கூட பண்ணுவாங்க. என்ன ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நல்ல அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தின்னாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றலாம். இதில் பணியாரம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வெங்காயம் மேலே வந்து தூக்கிக்கலாம். கேரட்டு, வெங்காயம், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம், இல்லை திருப்பி போடாமல் கூட நீங்கள் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம். ஸோ ஏன்னா நல்லா வெந்துடும் 3 நிமிஷத்தில். திருப்பி போட்டு நீங்கள் பண்ணலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான தின்னான நமக்கு ராகி பெசரட்டு ரெடி. ஃபெர்மெண்டேஷன் விடுற மாதிரி இருந்தால், புளிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் புளிக்க வச்சும் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாகவும் புளிச்சிடும் ஒரு 4 மணி நேரத்தில், ஏன்னா பருப்பு அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2வது ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அளவில் பண்ணுங்கள். நான் போட்ட அளவில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 4-5 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டின்னருக்கு வந்து முன்னாடியே 6 o'clock சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.